மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டாகிராம்ல நான் ஆஸ்க் மீ क्वेश्चन போட்டுருந்தேன். அதுக்கு நிறைய क्वेश्चंस வந்திருக்கு. அதுக்கு ரிப்ளை பண்ணி ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन போவோம். இஃப் யூ ஆர் இன் ஜானி சின்ஸ் பிளேஸ், வாட் வில் வி டு? ஜானி சின்ஸ் என்ன வேலை பண்றாரோ அந்த வேலையை தானங்க பண்ணணும். அப்புறம் வேலை கெட்டு போயிடும்ல. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? தத்தியம் பிடிச்ச போக்கான என்ன மேல இருக்கான் பாருங்க. கெட்டு போயிடும்ல செத்த போயிடலாம். ஆக்சுவலி சன்னியாசியா கூட போன தவிர எப்பயும் ஒரு பையனை லவ் பண்ண மாட்டேன். கே கிடையாதுடா, நான் கே கிடையாது. ஓகேவா? நான் பார்த்தா கேம் இருக்கேன். ஐயோ படுத்துறானுங்களே. நெக்ஸ்ட், do you watch porn videos? ஓலலா. இது எவனா நமக்கு தெரிஞ்சவனா தான் இருப்பான். ஏன் ஆப்வியஸா பாப்பேன். ஏன் இதுல என்ன தப்பு? ஏய், செக்ஸ் எஜுகேஷன் ஒரு எஜுகேஷனே மாறிடுச்சு. ஆக்சுவலி செக்ஸ்ன்றது ஒரு எஜுகேஷனா பார்த்து அது எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டாலே பல ரேப் அண்ட் அட்டெம்ப்ட்ஸ் நடக்கிறத தவிர்க்கலாம். அது பான் வீடியோஸ் பார்த்தா தப்பா இல்லையெல்லாம் கிடையாது. எஜுகேஷனா பார்த்தா தப்பு இல்லை. இருந்தாலும் பார்த்துருக்கேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? சன்னி லியோன் ஆர் சமந்தா? ஆப்வியஸா சமந்தா தான்டா. Always Sam. Sometimes nightல சன்னி லியோன் பாப்பேன். Sorry guys. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. When you are going to celebrate 100k subscribers, ஒண்ணே இல்ல, இதோ தெரியுதுல சப்ஸ்கிரைப் பட்டனே, அதை நீங்க டெய்லி எல்லாருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி வீடியோ பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கூடிய சீக்கிரமே 100k செலிப்ரேஷன் பண்ணிடலாம். 100k செலிப்ரேஷனுக்கு ஒரு புதுசா ஒரு பிரம்மாண்டமான வீடியோ ஒன்று போடுவோம். பிரம்மாண்டமா அந்த மாதிரி இல்லை, புதுசா பண்ணுவோம். Have you ever broken a promise? என்னங்க நீங்க நம்மளாம் சத்தியன்றது சக்கரை பொங்கல் மாதிரி பண்ணி விட்டு போயிட்டே இருப்போம். பொறுக்கி பேடா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் டேஸ்ல வந்து சத்தியம் பண்ணி வெளியே கடல் ஊதிராது வந்து பழிக்கணும் போதெல்லாம் நம்பினேன். எவன் எடுத்தானோ அவங்க நான் எடுக்கலடா. நான் தான் எடுக்கவே இல்லையா? சத்தியம் வேற, வாக்கு குத்தா காப்பாத்துறது வேற. ப்ராமிஸ்ன்றது வந்து ஐயோ கண்டிப்பா பண்ண மாட்டேன், சொன்னாலும் சத்தியம்டா அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன். உனக்கு நான் ஒரு வாக்கு கொடுக்குறேன், இது மாதிரி வந்து நான் உனக்கு கண்டிப்பா இது பண்றேன்னா அதை நான் பண்ணிடுவேன். அடுத்தது, have you ever cheated on the test? அதில் நான் சக்கரவர்த்தியடா. என்னங்க, நான் டெஸ்ட்னாலே சீட்டு தான். நம்மளுக்குலாம் இந்த பிட் அடிச்சிருக்கேன், பேப்பர் சேஸ் பண்ணிருக்கேன், புக் எடுத்துன்னு எழுதிருக்கேன். அப்புறம் என்ன, இந்த ஷூல எழுதிட்டு போறது, சட்டு பின்னாடி எழுதிட்டு போறது, இப்ப எல்லாம் லப்பர் உள்ள எழுத, நாங்கெல்லாம் அது அப்படியே பண்ணேன். What's your favorite subject? எக்ஸாம், क्वेश्चन பேப்பர், பாஸ், ஃபெயில், ஜியோமெட்ரி பாக்ஸ், ரிப்போர்ட் கார்டு மாதிரி வார்த்தைலாம் கேட்டாலே பாடி ஆட்டோமேட்டிக்கா அலர்ஜி ஆயிடுது. அலர்ஜி ஆயிடுங்க நம்ம கிட்ட போய் இதெல்லாம் கேட்குறேன். ஆனால் ஃபேவரட் சப்ஜெக்ட் வந்து எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சுத்தமாக வராது. C++, ஜாவா, HTML என்னென்னவோ சொல்லுவாங்க. அது கோடிங்ஸ்லாம் படிச்சுன்னு போகணுமா, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் ஏன் பிடிக்குன்னா, அதில் +2ல 75 மார்க்குக்கு சூஸ் த ஆன்சர் வரும் இல்லையா, இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் அசிட்டாங்கி அந்த மாதிரி போட்டு அதை நம்ம பாஸ் பண்ணிடலாம். 40 மார்க் நம்ம அதிலே பாதி மார்க் வந்துடும். நம்ம எப்படி கேட்டதோ, நாங்களாம் ஸ்கூலில் வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ABCDன்னு மச்சான் அங்கேருந்து உட்காந்து மச்சான் ஏன்னா இப்படி காட்டுவேன், என்னடா அப்படின்னா அவன் எப்படி காட்டுவான், இப்படி காட்டுவான். இதுக்கு மட்டும் நான் கிளாஸ் லீடர்லாம் எப்படியாவது காக்கா பூச்சி வச்சுப்பேன் இந்த சூஸ்க்கு மட்டும். எனக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சு. Who is your favorite cartoon character? நல்லா இருக்கு இந்த கொஸ்டின். ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே, யாரை சொல்றது? பென்டென் பிடிக்கும், ஜாக்கி சான் பிடிக்கும், டிராகன் பூஸ்டர் பிடிக்கும், தலைவர் திமிங்கலம் பிடிக்கும், கிட்ஸ் படாஸ்கி பிடிக்கும். நிறைய பேர் இருக்காங்களே. நம்ம சைல்ட்ஹுட் டேஸ்னா அந்த கார்ட்டூனு, WWF அதுதானே. எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் பிடிக்கும். இப்போ வரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஜாக்கி சான், கிட் படாஸ்கி, ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப், தலைவர் திமிங்கலம், அதெல்லாம் செம ஃபன்னா இருக்கும். அப்பவே செம கிரியேட்டிவிட்டியா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்காதான். வாட்ஸ் யுவர் ஃபேவரட் சைல்ட்ஹுட் மெமரிஸ்? சைல்ட்ஹுட் மெமரிஸ் தாங்க ஃபேவரட்டு. இப்போ வாழ்றதெல்லாம் வாழ்க்கையாங்க. ஓடுறோம், அது
பண்ணுறோம் இது பண்ணுறோம். சைல்ட்ஹுட் டேஸ் தான் காலையில் 8:30 மணிக்கு ஸ்கூலில் 8 மணிக்கு அம்மா அடிச்சு எழுப்போம். தேய்ச்சி பரம் தேய்ச்சி குளிச்சு யூனிஃபார்மை போட்டு ஸ்கூலுக்கு உள்ளே போகிற வரையும் தான் அந்த சகச்சகன்னு ஸ்கூலில் உள்ள போயிட்டு ஃப்ரெண்ட்ஸு உட்காந்து பசங்க கூட சேர்ந்து சிரிச்சுட்டு ஜாலியாக இருப்போம். அந்த நாள் போகிறதே தெரியாது. எப்போ அது தெரியும்னா கடைசி பீரியடுக்கு முன்னாடி பீரியட் எப்படா கடைசி பீரியட் வரும் வீட்டுக்கு போய் இந்த WWF பெட்டைம் சீரிஸ்லாம் பார்க்கலாம் அப்படி போயிட்டு டபுள் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா காஃபி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. காஃபி பூஸ்ட்லாம் கொடுப்பாங்க. எனக்கு பூஸ்ட் அந்த சிப்ஸ் கிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதை பார்த்துக்கினே அப்படியே குடிச்சே செமையாக இருக்கும். குடிச்சு முடிச்சுனே வீட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. எல்லாம் வருவோம் விளாடுவோம் அப்படியே நைட்டு ஃபுல்லாக போவோம். ஜாலி தான். என்ன பேசுவோம் ஏது பேசுவோம்னா அவனோட எதிர்ந்துட்டு ஆனால் ஜாலியாக இருக்கும். அதுதாங்க மெமரிஸு. அவ்வளோ மெமரிஸுங்க. கிரிக்கெட்டாடுவோம், மாங்காய் அடிச்சு சாப்பிடுவோம், கிணத்துல போய் குதிப்போம். ஐயோ அதுதாங்க மெமரிஸ். இப்போலாம் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. என்ன பகவதி பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சா? What is love? Can you explain going on nowadays? இதை நான் சொல்லலை, ஒரு பாட்டாவே விட்டுறேன். காதல் எல்லாம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. சண்டை பாக்குது, கைய கொக்குது, ரூமு கேக்குது. இதுதாங்க இப்போதைக்கு நிலைமை. சில காதல்கள் இருக்கு, நல்ல காதல்கள் இருந்தாலும் நவடேஸ்ன்னு கேட்கும் போது இதுதான் நிலைமை. கேரளா கேர்ள்ஸ் ஆர் தமிழ் கேர்ள்ஸ். கேரளாவும் நம்மளும் எப்படின்னா 2 கண்ணு மாதிரிங்க. அதில் ஒரு கண்ணு போனா பார்வை போயிடும். அதனால 2 கண்ணுமே முக்கியம். கண்மணியா கத்திச்சவா. லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ். இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்ல. கடவுள் தலையில எழுந்து வச்சிருக்காரோ அதாங்க நடக்கும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு ஜாலியான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தீபக். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.